ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என்னடா நான் சாப்பாடு, சந்தோஷம் அப்படிங்கிறத அடிக்கடி மென்ஷன் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இதுக்கு ஒரு சில அர்த்தங்கள் இருக்குது. இது ஒரு சில வீட்டில் நடந்திருக்கலாம். ஏன் என் வீட்டில் நடந்ததே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் என் மகனுக்கும் ஒரு குட்டி பிரச்சனை. நான் என்ன பண்ணுறேன், அந்த பிரச்சனையவே யோசிச்சு யோசிச்சு சமைக்க போகிறேன். சமையலில் சொதப்பல் ஆயிடுச்சு. என் மகனும் ரொம்ப பசியில் வீட்டுக்கு வரான். சாப்பிட்டு பார்த்துட்டு என்னம்மா பண்ணி வச்சுருக்க, காலையில் நடந்த பிரச்சனையை யோசிச்சு யோசிச்சு சாப்பாட்டில் பழி வாங்கிட்டியாமா, போம்மா நீ ரொம்ப மாறிட்டம்மா, நீ முதல்ல மாதிரி இல்லைம்மா அப்படின்னு பெருசாக பில்டப் போடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களே. அங்கே ஒரு குட்டி பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் பெருசாக இருக்கும். இது 2 நாள் வேறு நீடிக்கும். ஓகே, அதெல்லாம் விடுங்க. குட்டி குட்டி சண்டைகள். நம்ம தான் சமைக்கணும்னு ஆயாச்சு, முடிவு பண்ணியாச்சோம். இந்த பிரச்சனையை ஒரு ஓரத்தில் ஒதுக்கிட்டு சந்தோஷமாக சமைப்போமே. கண்டிப்பாக அப்போ வந்து சாப்பாடு ருசியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அவங்களும் கோபத்தில் இருக்கவங்களும் வீட்டில் வந்து சாப்பிடும்போது பரவாயில்ல, இவ்வளோ பிரச்சனை நடந்தும் அம்மா அந்த கோபத்தையெல்லாம் மறந்து சூப்பராக சமைச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு அவங்களுக்கு அந்த கோபம் போய் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் தான் இருக்கும், பாசம் தான் அதிகமாகும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது புரியும். தேங்க்யூ.